காதல் படம் சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்கங்கிற மாரி படமும் நல்லா இருக்கு சார். நான் கேள்விப்பட்ட வகையில படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காம். ரொம்ப பிரமாதமா இருக்காம். படம் பார்த்தவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டா வந்து முக கலைஞரா தனுஷ் வந்து இருக்காரு இன்னைக்கு சினிமா பொறுத்தவரைக்கும். தனுஷ் வந்தாலே மாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தனுஷ் வந்து அதாவது நம்ம வீட்டு பையன்பா, நம்ம வீட்டு பையன்பான்னு சொல்லியே தனுஷ் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. தனுஷ் மாரி ஒரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லவ் டுடேலே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே தனுஷ் மாரி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தனுஷ எந்த அளவுக்கு மக்கள் விரும்புனாங்களோ, என்ன காரணத்தினால மக்கள் விரும்புனாங்களோ, அதே மாரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் விரும்புனாங்களோ, நம்ம வீட்டு பையன் விரும்புனாங்களோ, அதே ஒரு காரணத்தினால தான் பிரதீப் ரங்கநாதனை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். இப்ப சமீபத்தில இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு கேமியோட ஒருத்தவங்க வராங்க. நெறைய பேர் சொல்றாங்க, ஒண்ணு சிம்புங்கிறாங்க, ஒண்ணு நயன்தாராங்கிறாங்க. இல்ல இவங்க 2 பேருமே இல்ல, வேற ஒருத்தவங்கறாங்க. அனாதிகாரம் தான். யாருக்கு யார் வேணாலும் போட்டியா வருவாங்க. வந்து ரஜினி படம் பேட்ட வரும்போது அஜித் படம் விசுவாசம் வரலையா? அதனால வந்து இதெல்லாம் விஜய், அஜித்தும் சேர்ந்து வந்து எப்படி சொல்றது? துணிவும் வாரிசும் வரலையா? அதனால தனுஷ்க்கு எதிர்ப்பா வந்து ஒரு கூட்டணி சேருது. அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா எனக்கே சந்தேகம் அது இருந்தது. எந்த கூட்டணின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஓப்பனா சொல்லிட்டோமே. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தான். அதுதான் சார். இப்ப பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் சாருடைய படமும் ஒரே நேரத்தில வருது. அதே நேரத்தில தனுஷ் சார் அவர் இயக்கத்தில வந்த படமும் ஒரே நேரத்தில வருது. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாரோட படம் தான் வர்ற மாரி இருந்தது. ம். நிலவுக்கு என் மேல் என்ன கோவம்னு. இப்ப எவ்வளோ தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரதீப் சாரும் வராரு. ம். ஒரு படம் தான் பண்ணாரு. 2வது படமும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இறங்குறதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல. அதெல்லாம் வந்து சினிமால வந்து கான்ஃபிடென்ட்டா 2வது படத்துல வர்றது, 3வது படத்துல வர்றது இதெல்லாம் சாதாரணம் தான். யாருக்கு யார் வேணாலும் போட்டியா வருவாங்க. வந்து ரஜினி படம் பேட்ட வரும்போது அஜித் படம் விசுவாசம் வரலையா? அதனால வந்து இதெல்லாம் விஜய், அஜித்தும் சேர்ந்து வந்து எப்படி சொல்றது? துணிவும் வாரிசும் வரலையா? அதனால அதெல்லாம் வந்து போட்டியெல்லாம் கிடையாது சார். சினிமாவ பொறுத்தவரைக்கும் நல்ல படங்கள் வரணும். சினிமாவ பொறுத்தவரைக்கும் நல்ல நல்ல கன்டென்ட்கள் வரணும். அதுதான். சினிமா ஜெயிக்கணும். யார் என்ன எப்படி வந்தா என்ன? இப்ப போட்டி இருக்கிறது தப்பு கிடையாது சார். அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. இப்ப என்ன மேட்டர்ன்னா, இப்ப வந்து நீக்கு அந்த படத்தோட பேரு. நிலவுக்கு என்மேல் என்னடி என்னடி கோவம். கோவம்? அழகான பாட்டு. அத வந்து டைட்டிலா வச்சு, அத வந்து நீக்குங்கிறாங்க. எத நீக்கணும்? இத நீக்கணும். நீக்குங்கிறத நீக்கணும். சார் இப்பல்லாம் படம் பேர்லாம் ஃபுல்லா சொல்றதில்ல சார். ஷார்ட் ஃபார்ம்லயே எல்லாம் வந்துருதுல்ல. ஷார்ட் ஃபார்ம் தான். ஏன் படம் பேரு மட்டும் தானா? ஏகேங்கிறாங்க, ஏகே, எஸ்கேங்கிறாங்க. எல்லாம் எஸ்கேங்கிறாங்க. அப்படிதானே பிகே, ஆயிப்போச்சு. எம்கே, பேர வேற மாத்திக்கிறாங்க. இப்ப ஜெயம் ரவி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, மோகன் ரவி மோகனா ரவி மோகனா ரவி மாறிட்டாரா? மோகனா ரவி மோகனா மாறிட்டாரு. மாறிட்டாரு. மாரி நெறைய மாற்றங்கள் பண்ணிட்டே வராங்க. அதாவது பேசுற நமக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்ன மாற்றங்கள் எப்ப பண்றாங்கன்னு. இப்ப பேசிட்டே இருக்கும்போது வேற யாராவது பேர் மாத்துனாலும் மாத்துவாங்க. சரி அந்த டாபிக் வேணா விடுங்க நமக்கு. இப்ப வந்து நம்ம வந்து தனுஷ் படத்த பத்தி பேசுவோம். தனுஷோட அக்கா பையன வச்சு ஒரு படம் எடுத்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படிங்கிற படத்த வந்து தனுஷே டைரக்ட் பண்ணிருக்காரு. தனுஷ் பார்த்தீங்கன்னா, முதல்ல பவர் பாண்டின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அது ராஜ்கிரன போட்டு, ரேவதிய போட்டு அருமையா ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு எல்டர்லி லவ் ஸ்டோரிய வந்து நல்லா தனுஷ் போச்சு சொல்லியிருந்தாரு. படம். நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுஷ் எடுத்த அந்த படம் ராயன். ராயன் படம் வந்து ரொம்ப பெரிய பேரு தனுஷ்க்கு. கலெக்ஷன வந்து அள்ளிச்சு தனுஷோட டைரக்ஷன்ல. அந்த படம் வந்து தனுஷே நடிச்சு, தனுஷே டைரக்ட் பண்ணது வந்து சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹிட் அந்த படத்துல. அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. நீக். நீக். அது ஒரு காதல் படம். சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. காதல் படம். சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா போங்கங்கிற மாரி படமும் நல்லா இருக்கு சார். நான் கேள்விப்பட்ட வகையில படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்காம். ரொம்ப பிரமாதமா இருக்காம். படம் பார்த்தவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டா வந்திருக்கு படம். அதனால நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தனுஷ பொறுத்தவரைக்கும் அதாவது வந்து அவர் வந்து சிறந்த நடிகர், சிறந்த பாடகர், சிறந்த டான்சர் இன்னும் என்னென்ன இப்ப கேரக்டர் இருக்கோ பன்முக கலைஞரா தனுஷ் வந்து இருக்காரு இன்னைக்கு சினிமா பொறுத்தவரைக்கும். தனுஷ் வந்தாலே மாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தனுஷ் வந்து அதாவது நம்ம வீட்டு பையன்பா, நம்ம வீட்டு பையன்பான்னு சொல்லியே தனுஷ் வந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, தனுஷ் வந்து ஒரு பெரிய ஒரு கோட் சூட் போட்டு என்ன வந்தாலும் சரி, அது நம்ம வீட்டு பையங்கிற ஒரு லுக்கு தனுஷ் கிட்ட இருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து தனுஷ ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டு பையன்பா, நம்ம பையன்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தனுஷ் மேல எப்பவுமே இருக்கும். அதுவும் தனுஷோட நடிப்பெல்லாம் வந்து காதல் கொண்டேன்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. பட்டே கிளப்பிருவார். புரியுதா உங்களுக்கு? அந்த மாரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுக்கும்போது எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. பத்திரிக்கையாளவங்க, சினிமா உலகத்தில் உள்ளவங்க, ரசிகர்கள் எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. யார்றா அந்த பையன்? யார்றா அந்த பையன்? அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்ட நடிகர். நல்ல திறமையான நடிகர் சார். தனுஷ் வந்து ஒரு திறமையான
அதாவது ஆளுமையான மேன்லியான ஒரு நடிகர் வந்து தனுஷ் வந்து அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அதுக்கெல்லாம் அவருடைய திறமையும் அவருடைய மேன்லி லுக்கும் தான் அவருக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார், தனுஷோட ஹைட்டை பாருங்கள், தனுஷோட வெயிட்டை பாருங்கள், ஆனால் ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கிறாரு, ஒத்துக்கிறாங்க மக்கள். ஏன்னா அவர் வந்து பிடிக்குது, மக்களுக்கு வந்து பிடித்த நாயனாக இருக்கணும். அப்படி மக்களுக்கு பிடிச்ச நாயனாக இருக்கிற தனுஷ் வந்து பலமுகமான திறமைகளை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டார். பாடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஃபைட் நல்லா பண்ணுவார், டான்ஸ் நல்லா பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். இப்போ நீக்குங்கிற படத்தை வந்து அதாவது வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்திருக்கிறாரு, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 21 பிப்ரவரி வரப்போகுது அந்த படம். நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பிரதீப் ரங்கராஜன் லவ் டுடேங்கிற ஒரு படம், அதுக்கு முன்னாடி கோமாளி எடுத்தார், அதுவும் பெரிய பேசப்பட்ட படமாக இருந்தது. ஜெயம் ரவிக்கு, மோகன் ரவிக்கு, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் டுடே எடுத்தார். லவ் டுடே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்ட படம், அதாவது இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்டிங்கான படம், புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கிற மேட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவங்க ஃபோனை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான படம் எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் படம் இன்னும் பண்ணலை. இந்த டிராகங்கிற படத்தை அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஓமை கடவுளை பண்ணார். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டான படம், பார்த்தீங்களா? ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படம். வந்து எப்படி வந்து நீக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கு. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம் அப்படிங்கிறது சினிமா வட்டாரத்தில் பேச்சு. அவருடைய அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டரு, அவருடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும், அதாவது தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லவ் டுடேலே பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே தனுஷ் மாதிரி இருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனுஷை எந்த அளவுக்கு மக்கள் விரும்பினாங்களோ, என்ன காரணத்தினால மக்கள் விரும்பினாங்களோ, அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் விரும்பினாங்களோ, நம்ம வீட்டு பையன் விரும்பினாங்களோ, அதே ஒரு காரணத்தினால தான் பிரதீப் ரங்கநாதனை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா ஒரு கேமியோட ஒருத்தவங்க வராங்க கிளைமேக்ஸில். சொன்னாங்க சார், அவரும் சொல்லிட்டு தான் இருந்தார் இதில் ஒரு கேமியோ இருக்குன்னு. அது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒன்று சிம்புங்கிறாங்க, ஒன்று நயன்தாராங்கிறாங்க, இல்லை இவங்க 2 பேருமே இல்லை, வேற ஒருத்தவங்கிறாங்க. ஆனால் அது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேமியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சுல. கிளைமேக்ஸில் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கறதுக்காக கேமியோ கொண்டு வந்து அந்த படத்தை பெருசாக பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், சிம்பு வந்து ஒரு பக்கம் அவர் இருக்கட்டும், இங்கே தனுஷும் இவங்க பிரதீப் ரங்கநாதனும் ஒரே நாள் அந்த படம் வருது இல்லை சார்? இதுக்குள்ளே எந்த அரசியலும் கிடையாதுல்ல, எதிர்பாராம தான் வருதா? இல்லை, எதிர்பாராமல் வந்தாலும் எதிர்பார்த்தே வரட்டுமே, என்னப்போ அரசியல் என்ன இருக்க போகுது? அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமாவில் ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியல் இங்கே இருக்குது. கண்டிப்பா. இந்த படத்தோட விடு, நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், ஆமா, கவலைப்படாத, பாத்துக்கலாம். அதாவது வந்து தனுஷ்க்கு எதிர்ப்பா வந்து ஒரு கூட்டணி சேருது. அதுதான் நான் கேட்கறேன். ஏன்னா எனக்கே சந்தேகம் இருந்தது. கூட்டணின்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஓப்பனா சொல்லிட்டோமே, நயன்தாரா விக்னேஷ் சிவன் தான். அதுதான் நானும் பல பேர்கிட்ட சொன்னேன், சம்பந்தமே இல்லாம உள்ள வருது இந்த படம், ஆக்சுவலா இந்த மாசம் ரிலீஸ் பண்ற ஐடியாவே கிடையாது, எப்படி இதை கொண்டு வராங்கன்னு. அப்போ இல்ல, இந்த படத்தை நிறைய பேர் சேர்ந்து இறக்குறாங்க அப்படின்னாங்க. சரி, எனிவே சார், கண்டிப்பாக நம்ம ஆஃப்டர் தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா இன்னும் நிறைய பேசுவோம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுத்த எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் சந்திக்கலாம் சார், நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் பற்றி பேசலாம். தேங்க்யூ சார். நன்றி.